கைஸ், இன்றைக்கி எந்த டெம்பிள் பற்றி பார்க்க போகிறோன்னா, கர்நாடகாவில் உள்ள ஒரநாடுன்ற ஒரு ஏரியா தான். அங்கே அந்த ஏரியாவில் அன்னபூர்ணேஸ்வரி டெம்பிளுக்கு தான் போயிட்டுருப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா இது எங்கே இருக்குன்னா சிக்மங்களூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது இந்த டெம்பிள். இது சுற்றி வந்து பார்த்திங்கன்னா நிறைய அடர்ந்த காடு. இது வந்து ஒரு மலைப்பகுதிக்கு போகிறது. நல்ல வியூஸு சூப்பராக இருந்துச்சு. ஏர்லி மார்னிங் நாங்கள் டெம்பிள் விசிட் பண்ணியிருந்தோம். நைட்டே பார்த்திங்கன்னா போயிட்டு ரூம் ஸ்டே பண்ணிவிட்டு மார்னிங் தான் வந்து கோவில் பார்த்தோம். ரொம்ப ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா 3 வேளையுமே அன்னதானம் போடுவாங்க. நம்மளுக்கு ஃப்ரீயாக ஃபுட் வேணும்னா சாப்பிட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஏதாவது டொனேஷன் கொடுக்கணுன்னா அரிசியை வந்து டொனேட் பண்ணலாம். அது டெம்பிள்குள்ளேயே வந்து சேல் பண்ணுறாங்க. அதை வாங்கி நீங்கள் ஏதாவது வேண்டுதல் இருந்தால் அதை வேண்டிட்டு அந்த அரிசியை தானமாக கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே மோஸ்ட்லி நாங்கள் பார்த்ததில் நிறைய இடத்துல இந்த ராகு கேது பரிகாரம்லாம் இருக்குது. இந்த கோவில்லையும் பார்த்திங்கன்னா ராகு கேதுக்கு தனித்தனியாக வச்சுருப்பாங்க. ஆனால் நாங்கள் அந்த இதுக்கு போகல. காலையில் வந்து நாங்கள் இது முடிச்சுட்டு தரிசனம் முடிச்சுட்டு சீக்கிரம் கிளம்பிட்டோம். ஆனால் ரொம்ப நல்ல ஃபோட்டோஸ்லாம் எடுத்திருந்தேன். இங்கே பார்ப்பீங்க ஓரளவுக்கு ஃபோட்டோஸ்லாம் எடுக்க முடிஞ்சுது. நல்ல காலையில் போனதுனால நல்ல வியூஸ்லாம் எப்போ நமக்கு தெரிஞ்ச மாதிரி எப்போவுமே இங்கே நல்ல கூலஸ்ட்டு ஏரியாவாக இருக்குது கர்நாடகாவில். இந்த இடம் மிஸ் பண்ணாமல் போயிட்டு வாங்க. நம்ம ஊரில் எப்படி ராகு கேது பரிகாரம்னா வந்து காளஹஸ்தி போவோமோ அந்த மாதிரி இங்கே நிறைய டெம்பிள்ஸில் அது தனியாக வச்சுருக்காங்க. நான் கிட்டத்தட்ட ஒரு 15 கோவில் போயிருப்பேன். இங்கே எல்லா கோவில்லையுமே தனியாக அதுக்குன்னே செக்ஷன் வச்சுருக்காங்க. அந்த மாதிரி நீங்கள் பரிகாரம் பண்ணுற ஐடியா இருந்துச்சுன்னா கொஞ்சம் ரெடியாக போனீங்கன்னா உங்களால் இது பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் சாப்பாடு வந்து இங்கே உங்களுக்கு அன்னதானம் சப்போஸ் கிடைக்கலன்னா ஹோட்டல்ஸ்லாம் நியர்பை இருக்கும். கொஞ்சம் மேலே எல்லாம் கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும். கீழே நீங்கள் சப்போஸ் நான் போகிறீங்கன்னா கீழே முடிஞ்ச அளவுக்கு சாப்பிட்டு போயிடுங்க. ஏன்னா போகிற வழியில் பெருசாக ஹோட்டல்ஸ் இருக்காது. போயிட்டு ரீச் ஆனால் அதுக்கப்புறம் தான் டெஸ்டினேஷனில் வந்ததுக்கப்புறம் தான் ஹோட்டல்ஸ்லாம் கிடைக்கும். நாங்கள் பார்த்தீங்கன்னா வந்து தர்மஸ்தலா முடிச்சுட்டு இங்கே போயிருந்தோம். தர்மஸ்தலா பார்த்துட்டு அதுக்கப்புறம் போனதுனால போகிற வழியில் ஃபஸ்ட்டு நிறைய மெயின் ரோட்லலாம் இருந்தது. அதுக்கப்புறம் போக போக நிறைய காடு, இந்த குதிரை மூக்கு, இந்த மாதிரி நிறையா ட்ரெக்கிங் ஏரியாஸ்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் பார்த்தோம். ஸோ நீங்கள் சாப்பாடு வேணும்னா நைட்டு நாங்கள் டின்னர் அப்படி தான் மேலே போயிட்டு அதுக்கப்புறம் தான் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி டின்னர் சாப்பிட்ற மாதிரி இருந்தது. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி, அதனால தான் சொல்கிறேன். மற்றபடி அன்னதானம் இருக்கும், பார்த்து இது பண்ணிக்கலாம். ரூம் எடுக்கணுன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் ரூம் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அங்கே நாங்கள் அப்படி தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். ஏசி நான் ஏசி ரெண்டுமே இருக்குது. ஸோ பார்த்து நீங்கள் இது பண்ணிக்கலாம். நன்றி கைஸ், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கைஸ். இன்றைக்கி எந்த டெம்பிள் பற்றி பார்க்க